அது காங்கிரஸ்காரன் சொரணை இல்லாதவங்க. அவன் கொடுக்குற போடுற சீட்டு பிச்சைக்காக போய் கியூவில் நிற்கிறவங்க. எந்த காங்கிரஸ் தலைவனுக்கு தகுதி இருக்குது? எவனாச்சும் காமராஜர் பற்றி தெரிஞ்சவன் இன்னைக்கு ஒருத்தனுக்கான வர சொல்லுங்க. காமராஜர் பற்றி பேச சொல்லுங்க. அவங்கள இவன் பூரா கொடுக்குற எம்எல்ஏ சீட்டுக்கு எம்பி சீட்டுக்கும் வாசலில் போய் திமுக ஸ்டாலின் வாசலில் போய் இதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான். இவன்கிட்ட போயிட்டு காமராஜரை பற்றி இதை பற்றி பேச. சோனியா காந்திக்கெல்லாம் தெரியுமா இந்த கதைகள்லாம்? சோனியா காந்திக்கு என்ன அங்கேருந்து சீட்டு வரும், கூட்டணி வச்சாச்சு அப்படின்னு. இங்கே இருக்கிற மாதிரி காங்கிரஸ்காரெல்லாம் வாழை சுருட்டிட்டு இப்போ மயிலிடம் சொல்லிடுச்சுன்னு பின்னாடி போடுறவன். இவன்கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? இவன்லாம் காங்கிரஸ்காரன். அவங்க அங்கே என்ன அங்கே இருக்கிற திருநாவுக்கரசு காங்கிரஸ்காரரா? திமுகலேருந்து வந்தவர் தானே. இப்போ ஈவிகே சொல்லுங்க இறந்தார், அவர்னு சுத்த காங்கிரஸ்காரர். அவர் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர். இன்றைக்கி இருக்கிற எவனுமே அடிப்படை காங்கிரஸ்காரன் எவனுமே கிடையாது. அப்போ அவனுக்கு காங்கிரஸுடைய தியாகம் என்ன தெரியும், காங்கிரஸுடைய வரலாறு என்ன தெரியும்? அதனால் என்னைக்கு நீ திமுகவோட சேர்ந்துட்டியோ உன் வேதாந்தத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேதாந்தத்தை தூக்கி குப்பையில் போட்டீங்க திமுகவோட சேர்ந்ததோட. நீ காமராஜரை பற்றியோ காங்கிரஸ் பற்றியோ பேசுகிறதுக்கும் ஒருத்தனுக்கும் யோகியதை கிடையாது காங்கிரஸில் இருக்கிறவங்க. நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சென்சார் பண்ணாமல் அப்படியே போடுங்க. அப்போவாச்சும் இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு சொரணை வருதான்னு பார்ப்போம்.